தமிழக வெற்றிக் கழக அரசு, தமிழ்நாடு அரசு ஒரு சமூக நீதி அரசா இன்றைக்கு யார் யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 7 அமைச்சர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத அனைவருமே பாராட்டுறாங்க. ஏன்னா இதுவரைக்குமே சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் இருந்து, அதற்கு முன்பு காலகட்டத்தில் இருந்து 1 அமைச்சர், 2 அமைச்சர், 3 அமைச்சர், அதற்கு மேல போனதாக எந்த ஒரு வரலாறுமே இல்லை. ஒரு 4 அமைச்சர் கூட கொஞ்ச நாள் தொடருவாங்க, அதுக்கப்புறம் மாத்திருவாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் தான் திமுக, அதிமுக கட்சிகளுடைய இந்த சமூக நீதி பார்வையே இருக்கு. அதுவும் தாவேக அரசு, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய இந்த அமைச்சரவைங்கிறது வரலாற்று ஒரு சிறப்பு மிக்க, எப்படி வரலாறு திரும்புது அப்படின்ட்டு தலைவர் அவர்கள் சொன்னாங்களோ, முதல்வர் அவர்கள் சொன்னாங்களோ, 1967, 77 மாதிரி 2026 வெற்றியாக இருக்கும்னு சொன்னாரோ, அதை விட இன்னொரு ஒரு வரலாறாவே இந்த விஷயம் இருக்கு. ஏன்னா அமைச்சரவையில் 7 அமைச்சர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்திருக்காரு. அதுவும் சாதாரணமான ஒரு என்ன சொல்றது, ஆதிராவிட நலத்துறை அந்த மாதிரி கடைமட்ட ஒரு துறை இருக்கும்ல, ஒரு பகுதியா ஒரு பார்ட்டா இருக்கும் அமைச்சரவையில், அதெல்லாம் கொடுக்கல. முக்கியமான அமைச்சர்களை அமைச்சரவையில் அமர்த்திருக்காரு அப்படின்ட்டு நம்ம பார்க்க முடியுது. இதில் பிற சமூகங்களுக்கும் கொடுத்திருக்காரு, எல்லா சமூகங்களுக்கும் சரியான ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் எல்லாரோடைய ஒரு வரவேற்பாகவே இருக்குது. இன்றைக்கு முழுக்க யார் யாரெல்லாம் என்னென்ன கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ அந்த கட்சிகள் எல்லாமே இன்றைக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வராங்க. இதுலேயும் சில குறைகள்லாம் சொல்லி தெரியுறாங்க, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். குறிப்பிட்டு ஆதிராவிடருக்கு ஒரு 4 அமைச்சர்கள், அதே போல் அருந்ததியருக்கு 2 அமைச்சர்கள், அதே போல் தேவேந்திர குல வேளாளர் 1 அமைச்சர் கொடுத்துருக்காரு. அதே போல் விசிகா வரும் பட்சத்தில் அவங்களுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கும்போது அது இன்னொரு அமைச்சராக மாறுது. அதே போல் காங்கிரஸ் கட்சியிலும் ஒரு அமைச்சர் கொடுத்தது. இந்த மாதிரி எந்த கட்சியில் வந்தாலும் எந்த ஒரு சாதிய மத பாகுபாடு இல்லாமல் அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்காரு. விசிகாவிலிருந்து வரக்கூடிய கட்சிக்கு தான் ஆதிராவிட நலத்துறை கொடுக்க போறதாக செய்தியில் இருக்கு. ஏன்னா ஒதுக்கப்படாத ஒரு துறையா இருக்கு. அதே போல சிறுபான்மை நலனுக்காக IUML உள்ள வரதா சொல்லியிருக்காங்க. அமைச்சரவையில் இடம் பெறாங்க, அவங்களுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கிறாரு. இந்த தாவேக அமைச்சரவையிலும் கூட இஸ்லாமியர்கள் கொடுத்திருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, மீனவர் மக்கள் இருக்காங்க, எல்லா சமூகத்திற்குமான ஒரு பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்காரு. இதுவரைக்கும் எத்தனை அமைச்சர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்திருக்காங்க அப்படின்னா, காங்கிரஸ் காலம் தொட்டு, அதன் பிறகு காங்கிரஸ் காமராஜர், அதற்கு முன்பாக இருந்தாலும் சரி, திமுக அண்ணாதுரை அவர்கள், கருணாநிதி அவர்கள், அதே போல ஸ்டாலின் அவர்கள் திமுக கட்சியில, அதிமுக பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், அதே போல அதன் பிறகு OPS எடப்பாடி பழனிசாமி, இவர்களோட ஆட்சி காலத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை தலைவர் முதல்வர் விஜய் அவர்கள் ஏற்படுத்தியிருக்காரு. அதுவும் பட்டியல் சமூகத்திற்கு ஒதுக்கப்பட்ட அமைச்சரவை என்னன்னா பள்ளிக்கல்வித்துறை, அந்த துறை கொடுத்திருக்காரு. அதே போல உயர்கல்வித்துறையும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க. பத்திரப்பதிவுத்துறை, அந்த துறையும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தான். கூட்டுறவுத்துறை கொடுத்திருக்காங்க. அதே போல வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் நலன், அந்த துறையும், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, இந்த துறையும் கொடுத்திருக்காங்க. அதே போல கால்நடைத்துறை, இப்படி இந்த துறைகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆதிராவிட நலத்துறை விசிகாவுக்கு கொடுக்க இருக்கிறதா சொல்றாங்க. இதுல சில விமர்சனங்கள் இன்றைக்கு இருக்கிறது, இந்து சமய அறநிலையத்துறை ஒரு பிராமணர்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு சில திமுக உடன்பிறப்புகள் கதறிட்டு இருக்காங்க. நான் ஒரு விஷயம் சொல்லணும், ரமேஷ் அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் போட்டி இடுறாரு அப்படிங்கிற அந்த செய்தி, அந்த தகவல் வருவது வரைக்கும் ரமேஷ் அவர்களை யாருமே பிராமணராக பார்க்க, ஏன்னா அவர் அப்படி நடந்துக்கவே இல்லை. சமூக நீதி பார்வையில் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆனால் ரமேஷ் அவர்களை இதுவரைக்கும் அவர் ஒரு சாதி ரீதியாகவோ அல்லது பார்ப்பனிய மனநிலையிலேயோ செயல்பட்டதாக எந்த இடத்துலையும் இல்லை. நிறைய ஊடகங்களில் பேட்டிகள் எடுத்திருப்பீங்க, நிறைய மேடைகளில் பேசியிருப்பார், நிறைய இடங்களில் பங்கேற்றிருப்பார், கூட்டங்களில் பங்கேற்றிருப்பார், போராட்டங்களில் பங்கேற்று இதுவரைக்கும் அவர் பயணித்த காலகட்டத்தில் அவர் குறித்த சமூகமாக எங்கேயுமே பார்க்கல. ஏன்னா அவர் அந்த மனநிலையில் இல்லை. இப்போ அந்த துறை கொடுத்துட்டனாலே பிராமணர் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற விமர்சனம்லாம் திமுக சப்பக்கட்டு கட்டுறது, அது வேற வழியே கிடையாது, எதாவது சொல்லணும்னு சொல்றது. மீனவருக்கு மீனவர் துறை கொடுத்துட்டாங்க. ஒரு சில விஷயங்கள் திமுக வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அந்த துறை சார்ந்த, அந்த மக்கள் சார்ந்த ஒருத்தருக்கு துறை கொடுக்கறதுனால இன்னும் வளர்ச்சி தான் ஏற்படும். ஆனால் திமுக அதிமுக என்ன பண்ண தெரியுமா,
தெரியுமா? ஒரு பாமகவிலேருந்து ஒரு விமர்சனத்தை திமுக வச்சுன்னா வன்னியரை கூப்பிட்டு வச்சு திட்ட வைக்கிறது. விசிகாவிலேருந்தோ அல்லது மற்ற கம்யூனிட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்து இன்னொரு கட்சி விமர்சனம் பண்ணுதுன்னா அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களை வச்சு பதில் கொடுப்பாங்க. இப்போது பழைய சமூகத்தை சேர்ந்தவரோ ஆதிராவிடர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பேசுகிறாங்கன்னா ஆராசாவை பேச வைப்பாங்க. இப்போ இந்த மாதிரி விமர்சனத்துக்கு மட்டுமே வந்து திமுக பயன்படுத்தியது. அதனால் இந்த மாதிரியான ஒரு சமூக நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு விஷயத்தையும் எதையாவது குறை சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காதிங்க. அதை யாரும் கண்டுக்க போகிறதில்ல. ஆட்சி அமைந்ததுலேருந்து கத்திக்கிட்டு தான் இருக்கிறீங்க ரீல்ஸ்ன்னு, அதை விட்டுருங்க. அதே போல் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுத்தது 50%. இப்போ கொடுத்ததில் 16 அமைச்சர்கள் வந்து மக்கள் இயக்கத்தில் தளபதி அவர்களுடைய விஜய் மக்கள் இயக்கத்தில் பயணித்தவர்கள் தான் இன்றைக்கு அமைச்சரவையில் கொடுத்துருக்காங்க. எல்லோரையும் மாவட்ட செயலாளர் ஆக்கியிருக்காரு, எல்லோருக்கும் வந்து எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு, அமைச்சரவையிலையும் இடம் கொடுத்திருக்காரு முதல்வர் விஜய் அவர்கள். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அதே போல் ஏஐ துறைக்கு வந்து இன்றைக்கு வந்து அமைச்சரவையில் கொடுத்துருக்காங்க. அது கேரளாவில் இருந்துச்சு, அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதே போல் நிதித்துறை அமைச்சராக இருந்த ஐயா செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் இப்போ வந்து மரிய வில்சன் அவர்களுக்கு வந்து நிதித்துறையும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பர்வேஸ் அவர்களுக்கு வந்து தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 பெண்கள் வந்து அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க இந்த அமைச்சரவை பொறுத்தவரையும். இதற்கு முன்பு திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவங்க வந்து எம்பி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், அமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. இப்போ வந்து அப்படி கிடையாது. தாவேக்காவில் யார் வேணாலும் மந்திரி ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சூழல். எந்த கட்சி கூட்டணிக்கு வந்தாலும் அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத தலைவர் விஜய் அவர்கள் வந்து தெளிவாக முன்னெடுத்துட்டு வராரு. அதற்கான ஒரு சாம்பிளாக தான் இந்த சம்பவத்தை நம்ம பார்க்க முடியுது. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா கல்வி ரீதியாக ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு வந்து பள்ளி கல்வித்துறையை கொடுக்கிறது, அவர்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சரவை கொடுக்கிறது, அதே போல தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவையும் கொடுக்கிறது, கூட்டுறவுத்துறை கொடுக்கிறது, பத்திரப்பதிவுத்துறை கொடுக்கிறது, நிறுவனங்கள் துறை, தொழில் நிறுவனங்கள் துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறை கொடுக்கிறது, கால்நடைத்துறை கொடுக்கிறது. இதெல்லாம் வந்து சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு மைல்கல்லாக ஒரு வரலாற்றில் பொதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இன்று தலைவர் அவர்கள் செஞ்சிருக்காங்க. எல்லா இடத்திலும் அனைவரும் சமம் அப்படிங்கிறது தான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறத நிலைநாட்டக்கூடிய ஒரு விஷயத்தை தாவேகா முன்னெடுத்திருக்கு, தாவேகா அரசு நிலைநிறுத்தியிருக்கு. தலைவர் விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அதை செஞ்சு காமிச்சிருக்காங்க. அரசுலேயே நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த குறைகள் சொன்னாலும் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வராங்க. அப்படிப்பட்ட அரசாக தான் இருக்க போகுது. இன்னும் மக்களுடைய குறைகளை வந்து நம்மளும் பேச போகிறோம், மக்களுடைய குறைகளை கொண்டு போய் சேர்க்கவும் போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு அரசாக இருக்கக்கூடிய ஒரு அரசை மக்கள் இன்னும் போற்ற போகிறாங்க. மக்கள் நலன் சார்ந்து அடுத்தடுத்த சிக்கல்களும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அரசாக தான் இருக்குது. இன்றைக்கு நிறைய பதிவுகள் பார்த்துருப்பீங்க. நேற்று தான் நான் போயிட்டு இந்த கோரிக்கை வச்சேன். உடனே வந்து கேட்டு உடனடியாக தீர்வுக்கு வந்து வேலைகளை தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பதிவுகள். நிறைய தலைவர்கள், நிறைய இயக்கங்கள் வந்து நேரடியாக முதல்வர் விஜய் அவர்களை சந்திக்கும் போது அவங்க சொல்லக்கூடிய கோரிக்கைகள் எதெல்லாம் உடனடியாக நிறைவேற்ற முடியுமோ அதெல்லாம் நிறைவேற்றிட்டு வராரு. இன்னும் அமைச்சரவையில் யாரெல்லாம் இடம்பெற போகிறாங்க, இந்த அமைச்சரவை முழுமை பெற்ற பிறகு எப்படி இயங்க போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு திசையை நோக்கி தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்களுடைய அரசு பயணிச்சிட்டு இருக்கு. அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் மக்களுடைய குறைகளை கேட்டு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளும் எடுக்கலாம் அப்படின்ட்டு பயணிச்சுட்டு வராங்க. தொடர்ந்து பேசுவோம், மக்களுடைய பிரச்சனைகளையும் நம்ம வெளிக்கொண்டு வருவோம். இதுவரைக்கும் திமுக ஆட்சி காலங்களில் நம்ம அது நடக்காது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்திலே நம்ம ஒரு மக்கள் பிரச்சனையை பேசியிருப்போம். இப்போ ஊடகத்தின் மூலமாக மக்களுடைய பிரச்சனையை அரசுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை தான் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து மக்களுடைய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தான் பேச போகிறோம். அரசியல் ரீதியான இந்த தேவையில்லாத விமர்சனங்களுக்கும் பதிலடி கொடுக்க போகிறோம். நன்றி. அடுத்தடுத்த கட்டமாக நிறைய வீடியோக்களில் பேசுவோம். வி நியூஸ் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே போல் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், எல்லா பக்கத்துலையும், ட்விட்டர்லையும், எல்லா இடத்துலையுமே வி நியூஸ் தமிழ் இருக்குது. நம்ம தொடர்ந்து இயங்க போகிறோம், மக்களுடைய பிரச்சனையை பேச போகிறோம். எல்லா சமூக வலைதளங்கள்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திப்போம். நன்றி.